தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த இடத்திலே இந்நேரத்திலே இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம பொதுவாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாருமே, அதாவது ஒன்றிய அரசு என்ன சொன்னாலும் ஏன் தமிழ்நாடு மட்டும் எதிர்த்து கொண்டிருக்கிறது, ஏன் தமிழ்நாடு உங்களால் மட்டும் ஏன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்ட்டு பொதுவாக கேட்டுட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய தரப்பிலிருந்து நம்ம ஒரு வாதத்தை வைக்கிறோம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதற்கான ஒரே ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா அவர்கள் சொல்லுகிற காரியம்தான் வேடிக்கையின் உச்சமா இருக்கு. நம்ம மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நம்மளுடைய பள்ளி பிள்ளைகள், அதாவது நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசு. நமக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட 2500 கோடி நிதியை இன்னைக்கு தராம வச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் இந்தியை படித்தால் நாங்கள் நிதியை தருகிறோம். நீங்க ஆட்சி செய்கிறீர்களா, இல்லை ஆட்சி என்கிற பெயரில் தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹிந்தி படிச்ச எவனாவது நல்ல வேலை பார்க்குறானா அவன் ஃபுல்லா நம்ம ஊர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன சொல்றீங்க? நம்ம வடநாட்டிற்கு வேலைக்கு சென்றாலும் நம்ம தான் ஹிந்தி படிக்கணும், அவன் நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்தாலும் நம்ம தான் ஹிந்தி படிக்கணும். இதெல்லாம் என்ன பெரிய ஒரு ஃப்ராடு தனம்னு தெரியல. இதுல மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட சில மாநிலங்கள் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கு. இந்த மாநிலங்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டா மகாராஷ்டிரா, பீகார், சத்தீஸ்கர் இந்த மாதிரிப்பட்ட மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்க பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்ல மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமாயிருக்கு. இடைநிற்றல் அப்படின்னா டிராப் அவுட். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன விஷயங்களை எல்லாம் மாணவர்களுக்கு நம்ம கொடுத்து அவர்களை நம்ம பள்ளிக்கு கொண்டு வரோம் நமக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வியை முடித்து கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு நம்ம மாதம் 1000 ரூபா வச்சு கொடுக்குறோம். அது எதுக்காக அப்படின்னா கல்வி கற்கக்கூடிய எண்ணிக்கையை நாம் அதிகரிக்கிறதுக்கு. ஆனால் இதற்கு நேர் எதிர்மறையாக நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு ஒன்றிய அரசு நமக்கு வர வேண்டிய அத்தனை நிதியையும் நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் இதை பண்ணினாதான், நீங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரித்தாதான், நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசியை ஆதரித்தால்தான், நீங்கள் பிஎம் ஸ்ரீன்னு ஒரு பள்ளியை திரும்ப புதுசாக தொடங்குறாங்களாம். இது யாருடைய மண்டையில் உதித்தது அப்படின்னா படிச்சு பல பட்டம் பெற்ற நம்முடைய பாரத பிரதமருடைய மண்டையில உதிச்சது தான் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற பள்ளி. இந்தியா முழுக்கதும் 14,000 பள்ளிகளை எடுத்து இந்த 14,000 பள்ளிகளில் அதாவது ஹைடெக், எல்லாமே பெரிய ஹைடெக் எஜுகேஷனை கொடுக்க போறாங்களாம். இதுல தமிழ்நாட்டிலும் சில பள்ளிகள் அடங்கும். அப்ப தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இதை ஒரு குழுவாக இருந்து பரிசீலித்து உங்களுக்கு நாங்கள் முடிவை சொல்றோம். இதை கூட கேட்கதற்கு பொறுமை இல்லை. ஆக மொத்தத்தில் அவர்களுக்கு தேவை அவர்களுடைய இந்தியை திணிப்பது. அந்த ஒரே காரணத்தினால தான் நீங்கள் திணிப்பதால் தான் நாங்கள் வேண்டாம் என்கிறோம். நீங்கள் திணிப்பதால் தான் நாங்கள் வேண்டாம் என்கிறோம். எனக்கு ஹிந்தி வேணுமா நான் படிக்கிறேன், எனக்கு பிரெஞ்சு வேணுமா நான் படிக்கிறேன், எனக்கு அரபு வேணுமா நான் படிக்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஒன்றிய அரசிற்கு அடித்து சொல்லிவிட்டு அமர்ந்து கொள்கிறேன். நமக்கு பொதுவாக மோடி அவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கை காட்டுகிற ஒரு நாடு தான் பாகிஸ்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் நம்மளுடன் இருந்தது, இன்று நம்மளுடைய அண்டை நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பாகிஸ்தானை கை காட்டி கொண்டு தப்பித்திருக்கும் பாரத பிரதமருக்கு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஏன் பிரிந்தது என்ற காரணம் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஏன் தெரியுமா? பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்தியாவிலிருந்து பிரிந்து ஒரே நாடாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? என்றைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த மக்களை பார்த்து நீங்கள் கட்டாயமாக உருது படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதோ, அவர்களுடைய உருது மொழியை என்றைக்கு பங்களாதேஷின் மீது திணித்ததோ அன்றைக்கு உருவானது பாகிஸ்தான் என்னும் தனி நாடு. ஆகவே ஒன்றிய அரசிற்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், உங்களுடைய மொழியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் மீது திணிக்காதீர்கள்.
திணித்தால், எங்களுடைய தலைவர் கட்டளையிட்டால் நாங்கள் எதை செய்யவும் தயங்க மாட்டோம் என்று கூறி, தமிழன் என்றொரு இனம் உண்டு, அவனுக்கென்றொரு தனி குணம் உண்டு. எனவே தலைவர் தளபதி அவர்களுடைய வழியில் தமிழ்நாடு என்றும் போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.